வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க கோபியுமே பாக்கியா ஒரு மாதிரி டென்ஷனா உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்துக்காக பாக்கியா கிட்ட போறாங்க. அப்ப பாக்கியாவுமே இந்த பக்கம் கோபியை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த கோபியுமே, ஏன் பாக்கியா இப்படி இருக்க? சொல்லப்போனா உன்னோட தொழில்ல நீ ரொம்பவே திறமையா இருக்க. ஆனா எதுக்காக உன்னோட குடும்ப விஷயத்துல இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்க? அப்படின்ன மாதிரி இங்க கோபியுமே பாக்கியாவை பார்த்து கேள்வி கேக்குறாங்க. ஆனா அப்ப பாக்கியாவுமே, இங்க பாருங்க, என் விஷயத்துல நான் சரியாதான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப சரியா. அப்படி நீங்க சரியா இருந்திருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குமா? அப்படின்ன மாதிரி இங்க பாக்கியா கேள்வி கேக்குறாங்க. ஆனா கோபியுமே, இங்க பாரு பாக்கியா, இனிமேல் நீ கவலைப்படாத. நீ எப்பவும் போல ஒரு ரெஸ்டாரண்ட் வேலையும் மத்த விஷயங்களையும் நீ பாத்துக்க. வீட்ல நடக்குற நம்ம பொண்ணு விஷயத்தை, மெயினா இனியாவோட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் எந்த தொந்தரவும் வராம நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ன மாதிரி இங்க கோபி வாக்க கொடுக்குறாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அதை எதுக்கு நீங்க பார்த்துக்கணும்? நீங்க தான் ஆல்ரெடி இந்த வீட்டை விட்டு போக போறீங்க இல்ல? அப்புறம் எதுக்காக என் பொண்ணு விஷயத்துல நீங்க தலையிடணும்? அப்படின்ன மாதிரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியுமே, நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்? உண்மையா சொல்லப்போனா இதுவரைக்கும் எங்க அம்மாக்காக தான் இந்த வீட்ல இருந்திருந்தேன். ஆனா இதுக்கு மேல அப்படி கிடையாது. என் பொண்ணுக்காக கண்டிப்பா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். என் பொண்ணுக்காகவே இந்த வீட்ல தான் நான் இருப்பேன். அப்படின்ன மாதிரி இன்னொரு பக்கம் எங்க கோபியும் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா கோபி 2 மாசத்துல வெளியில போயிருவாருன்னு பார்த்தா இன்னுமே வெளியில போகாம இதே வீட்ல தான் இருப்பேன், என் பொண்ணுக்காக இருப்பேன் நு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு அங்க இருந்து போறத பார்த்துட்டு இங்க பாக்கியாவால அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. அவங்களும் ரொம்ப கோபத்தோட என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பாக்கியா இந்த மாதிரி சோகத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவா செல்வி இருப்பாங்க. ஆனா இப்ப செல்வியுமே துணைக்க கிடையாது. அதனால பாக்கியாவால அந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அங்க வந்த எழிலுமே இந்த பக்கம் பாக்கியாவை பார்த்து, என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்க? எல்லாம் சுமூகமாதானே போயிட்டு இருக்கு? அப்படின்ன மாதிரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே, அது ஒன்னும் இல்ல எலி. சொல்லப்போனா இங்க கோபியை நினைச்சுதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவரு பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமா இருக்கு. இனியாவோட வாழ்க்கையை இவங்களே வீணாக்கிருவாங்க போல இருக்கு. இனியா, நான் ரொம்பவே நல்ல பொண்ணுடா. அவ ஆல்ரெடி என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா. இதுக்கு மேல ஆகாஷை பார்க்க மாட்டேன். ஆகாஷ் கூட பேச மாட்டேன். அவனே வந்து பேசினாலும் நான் அமைதியா இருந்துக்குவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா. அதைவிட முக்கியமா ஆகாஷும் சொல்லிட்டான், இனிமேல் வந்து நான் இனியாவை பார்க்க மாட்டேன். அப்படின்ன மாதிரி 2 பக்கமும் சமமா இருக்கு. ஆனா இன்னொரு சைடு இங்க கோபியும் இங்க ஈஸ்வரியும் சேர்ந்துகிட்டு சம்பந்தம் இல்லாம இனியாவோட வாழ்க்கையை காப்பாத்துறேன் நு சொல்லி என் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி அவளோட வாழ்க்கையை அழிச்சிருவாங்க போல இருக்குடா. இனியாவை பார்த்துக்கிறதுக்காகவே கோபி இதே வீட்ல நான் இருப்பேன். இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேன். இனியாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நு சொல்லி சொல்றாரு. சொல்லப்போனா அவர் இந்த வீட்டுல இருந்தாருன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்ன மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுமே, என்னமா சொல்ற? அவர் 2 மாசத்துல வீட்டை விட்டு கிளம்புறேன்னு தானே சொன்னாரு.
இப்ப என்ன திடீர்னு மறுபடியும் இந்த வீட்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. இனியாவை காப்பாத்துறதா இல்ல இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மனசெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்குடா அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுமே இங்க பாருமா, நீ கவலைப்படாத, இந்த விஷயத்தை நான் சரி ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரக்டா இந்த பக்கம் கோபியை வீட்ல இருக்க எல்லாரையுமே வெளியில கூப்பிடுறாங்க. அப்ப கோபியும் ஈஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னடா எலி, உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அம்மாக்குதான் அடிக்கடி வந்து தேவையில்லாம பிரச்சனை ஆகுதுன்னா நீயும் வந்து இந்த மாதிரி எங்களெல்லாம் கூவி கூவி கூப்பிட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இந்த பக்கம் எழிலுமே, இங்க பாருங்க, எனக்கெல்லாம் நீ உங்ககிட்ட இருந்து ஒன்னும் வேண்டாம், நான் உங்க பையன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே, என்ன எலி, எதுக்காக நீ என்கிட்ட பேசணும், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் கரெக்டா எலி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நீங்க 2 மாசத்துல இந்த வீட்டை விட்டு காலி பண்றேன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி 1 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. 1 மாசத்துல நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிருங்க. ஏன்னா நீங்க இந்த வீட்ல இருக்குறதுனால இந்த வீட்ல இருக்குற எங்க அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க கோபி பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஈஸ்வரி இருந்துகிட்டு, என் பையன் இங்க இருக்கிறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன நோக்குது? என் பையன் இங்கதான் இருப்பான். அவன் எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகமாட்டான் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க எழிலுமே, இங்க பாருங்க, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. இது எங்க அம்மாவோட வீடு. எங்க அம்மாவோட வீட்ல யாரு இருக்கணும் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத எங்க அம்மாதான் முடிவு பண்ணும். வேற யாரும் இங்க முடிவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியமே, என்னது, உங்க அம்மாவோட வீட்டா? அப்ப நாங்க எல்லாம் இந்த வீட்ல இருக்கற ஆளுங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? அவ நினைச்சாதான் நாங்க எல்லாம் இங்க இருக்கணுமா? அவ போகணும்னா நாங்க போயிரணுமா? அப்படி எல்லாம் முடியாது. நாங்களும் இங்கதான் இருப்போம். சொல்லப்போனா உங்க அம்மாக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. எல்லா விஷயத்திலையும் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப பாரு, என் பையன்தான் உன்னையும் உன் அண்ணனையும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இனியா விஷயத்துலையும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என் பையன் இங்க இருந்ததுனாலதான். அந்த பையன் போய் 2 தட்டு தட்டி இதுக்கு மேல நம்ம பொண்ணு பக்கத்துல வரவிடாத மாதிரி பண்ணிருக்கான். இதே இவன் இல்லனா இவன் என்ன பண்ணிருப்பா? பாக்கியா என்ன பண்ணிருப்பா? கண்டிப்பா வந்து இனியாவ அந்த ஆகாஷ் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பா. இதான் நடந்திருக்கும். கடைசில நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு, ராணி மாதிரி வளர்த்த பொண்ணு கொண்டு போய் ஒரு குப்பையில கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க எழிலுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, முதல்ல நிறுத்துங்க, இந்த மாதிரி கேவலமா பேசுறத நிறுத்துங்க. எங்க அம்மா ஒன்னும் அப்படி எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க கஷ்டப்படுறப்பலாம் நீங்க ரொம்பவே தினவட்டா தானே இருந்தீங்க. அப்ப எங்களை பத்தி கவலைப்படாம தானே இருந்தீங்க. அப்புறம் ஏன் இப்ப ரொம்ப கரிசனை காட்டி பேசுறீங்க? எங்க குடும்பத்தை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல உங்க பையனை இந்த இடத்தை விட்டு கிளம்ப சொல்லுங்க. இந்த இடத்துல இனிமேல் அவர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு எலி, என்ன, இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க எழிலுமே, ஓஹோ அப்படியா, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா
ஏன், எதுக்காக அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே நக்கலா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே, ஆமா, இப்ப நான் என் பொண்ணுக்காகத்தான் இருக்கேன். இவ்வளவு நாள் எங்க அம்மாக்காக இந்த வீட்ல இருந்தேன். இனிமேல் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட எழிலுமே, ஓஹோ, நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறீங்களா நீங்களா? நீங்களே ரொம்ப மோசமானவராச்சே. ஆல்ரெடி எங்க அம்மா கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கே தெரியாம டைவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்குன 420 தானே நீங்க. நீங்க என்னமோ ரொம்ப நியாயமா பேசுற மாதிரி பேசுறீங்க. இனியாவோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்துறீங்களா? நீங்க பண்ண விஷயத்துல மட்டும் அந்த பையன் குடும்பம் மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இனியாவோட பேப்பர் வரைக்கும் நாறி இருக்கும். இந்த மாதிரி லவ் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பொண்ணு வீட்டு ஆளுங்க மாப்பிள்ளையை போட்டு அடிச்சிட்டாங்க, இல்ல பொண்ணு வீட்டு ஆளுங்க ஆப்போசிட்ல நபரை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி கடைசில இனியாவோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கும். கடைசி வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாம உங்களை விட மோசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். நீங்க பண்ண விஷயம்தான். ஏதோ செல்விங்கிறதுனால கொஞ்சம் நம்மள மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மனசு வச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம பேரும் மரியாதையும் காப்பாத்தப்பட்டிருக்கு. உங்க தெனாவெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசில இனியாவோட பேர் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை கப்பல் கட்டி பறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஆக்ரோசமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எழில பார்த்த செலியனுமே, என்னடா இது, அப்பாவையும் பாட்டியும் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இங்க இருந்தா மட்டும்தாண்டா எல்லாம் சரியா இருக்கும். அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா நடக்குறதே சரி இருக்காது. ஏன்னா அவங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி சரியானவங்க கிடையாது. அவங்க எப்பவுமே சென்டிமெண்ட் பக்கம் சாய்ஞ்சிருவாங்க. செல்வி கொஞ்சம் வந்து உருகுன மாதிரி பேசினா போதும், அடுத்த நிமிஷமே இனியாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆகாஷ் போய் அடிச்சதுக்காகத்தான் என்னையே திருப்பி அடிச்சாங்க இல்ல? சொந்த பையன் கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் கன்னத்துல பளார்னு அரைஞ்சாங்க இல்ல? இவங்களை எல்லாம் நம்பி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எழிலுமே, முதல்ல எல்லாம் வாயை மூடி நிறுத்துங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு சோறு போட்டு காப்பாத்திட்டு இருந்த அம்மா வந்து இப்ப உங்களுக்கு தப்பானவங்களா தெரியுறாங்களா? இதே வெளியில இருந்து நமக்கு ஆப்போசிட்டா எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இருந்த கோபி இப்ப உங்களுக்கு நல்லவங்களா தெரியுறாங்க. நம்ம வீட்டுக்கே நம்ம அம்மாவுக்கும் எவ்வளவு துரோகத்தை பண்ண இந்த ஆளு ரொம்ப நல்லவனா? இவன் வந்து இனியாவோட வாழ்க்கையை காப்பாத்த போறானா? இனியாவோட வாழ்க்கையை நீங்க யாரும் காப்பாத்த வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு நீங்க ஒழுங்கா கிளம்பிருங்க. அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க எழில் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவுமே, இங்க பாரு எலி, தேவையில்லாம இவங்க கிட்ட நீ சண்டை போடாத அப்படின்ற மாதிரி பாக்கியா கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எழிலுமே, நீ இருமா, முதல்ல இதுக்கு நம்ம எப்படியாவது ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழிலுமே பாக்கியாவை அமைதிப்படுத்துறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, டேய், நீயும் அம்மாவும் தலைகீழ நின்னாலும் சரி இந்த வீட்டை விட்டு நாங்க காலி பண்ண மாட்டோம். கண்டிப்பா இந்த வீட்லதான் நாங்க இருப்போம். இதுக்கு மேல இது வீடு, எங்க வீடு, அவ வீடு நு வேணா சொல்லிட்டு போட்டு. ஆனா இந்த வீடு இனிமேல் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பாளர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட எழிலுக்கு இதுக்கு மேல இவங்க கிட்ட சைலண்டா இருந்தா வேலை நடக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, அம்மா நீ உன்னோட பெட்டி படிக்கை எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா வந்து பாக்கியாவோட துணிமணி எல்லாம் பேக் பண்ண சொல்றாங்க.
அதே நேரத்துல அமிர்தா கிட்டையும் அமிர்தா நம்மளோட துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பேக் பண்ண சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம டைரக்டா இனியாவை கூட்டிட்டு வந்து, இனியா நீ இங்க பாரு. இனியா நீ எங்க கூட வரியா? இல்ல உங்க அப்பா உங்க பாட்டி உங்க அண்ணன் பெரிய அண்ணன் இவங்க கூட இருக்க போறியா? அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இனியாவுமே அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் நான் இருப்பேன். ஏன்னா இவ்வளவு நாளா நான் அம்மாவை தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இனிமேல் அம்மாதான் என் லைஃப்க்கு எல்லா விஷயத்துலயும் ரொம்பவே தெளிவான முடிவு எடுக்கிற ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் தன்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து 3 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே இனியா நீ எங்க போற? அவங்க 2 பேரும் இங்க இருந்து போனா போயிட்டு போகுது. நீ எல்லாம் இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இனியாவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இனியாவுமே கோபியை பார்த்து என் மேல இருந்து கை எடுங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே நான் உன் அப்பா, உன் மேல இருந்து கை எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ இந்த வீட்ல இருக்கணும்னு நான் சொன்னா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இனியாவுமே யாரு நீங்க? என்னோட அப்பாவா? நீங்க என் அப்பாவே கிடையாது. எனக்கு அம்மா மட்டும்தான். எங்க அப்பா செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இனியாவுமே சேர்ந்து பாக்கியாவோட அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனா வெளியில போறதுக்கு முன்னாடி எலியிலுமே இங்க செல்லியனை இன்னொரு பக்கம் ஈஸ்வரையும் பார்த்து இங்க பாருங்க. உங்களுக்கு இன்னும் 10 நாள்தான் டைம். 10 நாளைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்றீங்க. அப்படி இல்லன்னா லீகலா இந்த வீடு வந்து எங்க அம்மா பேர்ல இருக்கு. எங்க அம்மா மூலமா போலீஸ்ல கேஸ் கொடுத்து போலீஸ வச்சு உங்களை அடிச்சு வெளியில துரத்திடுவேன். இதுக்கு மேல எங்களை தேடி நீங்க வரவும் கூடாது. எங்க கூட நீங்க இருக்கவும் கூடாது. இந்த வீட்டை 10 நாள்ல காலி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. போலீஸா? போலீஸ் யார் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம வீடுடா அப்படின்ற மாதிரி கோபி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியும் ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் பாக்கியாவையும் எலியிலையும் பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் திமிர் ஏறிப்போச்சு. இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் நாம யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பழைய மாதிரியே வில்லனா மாறிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவர் ஆல்ரெடி வில்லன் தான். இப்ப கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆன மாதிரி இருந்தாரு. இப்ப திடீர்னு மறுபடியும் வில்லனா மாற ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாதிரி கோபியோட வில்லத்தனமான செயலாலையும் வில்லத்தனமான பேச்சாலையும் எங்க பாக்கியாவோட ஃபேமிலிக்கு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல